1973 யோம் கிப்பூர் யுத்தம் அப்படிங்கிறது நடைபெற்றது. யோம் கிப்பூர் யுத்தத்தில் அமெரிக்கா வரலனா அணு ஆயுத போராக மாறி இருக்குமா? இந்தியா சீனா எல்லை பிரச்சனை, இஸ்ரேல் எகிப்து பிரச்சனை, இரண்டும் ஒன்றுதானா? அமெரிக்காவினுடைய உளவமைப்பு, இஸ்ரேலினுடைய உளவமைப்பு மொசாட், இந்த இரண்டுக்கும் எப்படி ஒரு தோல்வி ஏற்பட்டது? இல்ல இது தோல்வியா சூழ்ச்சியா? இந்த ஒரு பதிவு வழியாக பார்த்து விடலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். மொசாட் பாகம் 27, யோம் கிப்பூர் பாகம் 3. இந்த மொசாட் சீரிஸ் ரொம்பவே ஹிட் அடிச்ச சீரிஸ் அப்படின்னு தெரியும். இதுல மிக முக்கியமா 2 எபிசோட், போன 2 எபிசோடுக்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். பார்க்காதவர்கள் அதை பார்த்து விட்டு இதை பாருங்க. அப்படின்னாதான் இதனுடைய அந்த கண்டினியூட்டி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதற்கு முன்பாக iGene ஸ்கூல் ஆஃப் VFX, இந்த VFX டெக்னாலஜில எப்படி படிக்கலாம், என்னென்ன கோர்ஸ் இருக்கு. VFX அப்படிங்கிறது ஒரு கோர்ஸ் கிடையாது, அதுக்குள்ளேயே நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதை பற்றியான புரிதல் ஏற்பட வேண்டும். அதை சொல்லிக் கொடுக்கும் மனிதர்கள் எவ்வளவு வருட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்காங்க, என்னென்ன ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிருக்காங்க, இது எல்லாமே தெளிவா கேட்டு அதனுடைய டீடைல்ஸ்லாம் புரிஞ்ச பிறகு ஒரு VFX படிக்கணும் அப்படின்னா iGene அப்படிங்கிற அந்த இன்ஸ்டிடியூட்டை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். iGene உடைய காண்டாக்ட் நம்பர் கீழே இருக்கு. வேணுங்கிறவங்க விசாரிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுல போய் நீங்க VFX கோர்ஸ் பண்ணலாம். 1973 அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி யோம் கிப்பூர் யுத்தம் தொடங்கிவிட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். 2 நாட்களாக இல்லாட்டி 2 காணொளிகள் அதை பார்க்கும்போது கண் முன்னே ஒரு வார் சீன் வந்து போகுது ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க. ஆனா ஒரு வார் சீன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பின்னாடி நடக்கிற பலவிதமான யுக்திகள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இந்த வாருக்கு வரேன், இந்த யுத்தத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்ற நிறைய நாடுகள் இருக்காங்க. அவங்களுடைய உண்மையான நோக்கம் என்ன, அவங்களுடைய பலம் என்ன அப்படிங்கிறத நம்மளால தெரிந்து கொள்ள முடியும். ஸோ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இந்த 1973 யோம் கிப்பூர் யுத்தத்தை கொஞ்சளவும் அவங்க பார்க்கவே இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஏன் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது மொசாடனுடைய தோல்வி, அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கிற அதீத நம்பிக்கை, அதை விட மேலா இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவினுடைய ஒரு உதவி. அரபுலக நாடுகளுக்கு ரஷ்யாவினுடைய ஒரு உதவி அப்படின்னு சொல்லலாம். ரஷ்யா 1970களில் இருந்தே இந்த அரபுலக நாடுகள், சிரியாவா இருக்கட்டும், எகிப்தா இருக்கட்டும், பல விமானங்களை கொடுக்கிறது. மிக்ரக விமானங்கள் மட்டுமே 300க்கும் அதிகமான விமானங்களை கொடுத்ததாக சொல்கிறார்கள். 1000க்கும் அதிகமான பீரங்கிகள், டன் கணக்குல வெடிப்பொருட்கள், இதை எல்லாத்தையுமே கொடுத்து உதவினார்கள் ரஷ்யா. இன்னொரு பக்கம் எகிப்தினுடைய அதிபர் நேரா சவுதி அரேபியாவுக்கு போறார். கொஞ்சமா எனக்கு லோன் தேவைப்படுகிறது, கடன் தேவைப்படுகிறது, தாரீங்களா அப்படின்னு கேட்கிறார். எதுக்குடா உனக்கு கடன் அப்படின்னு சொல்லும் போதுதான், இல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன ஆபரேஷன் செய்ய போறேன், நீங்க எனக்கு உதவியா இருக்கணும். அமெரிக்கா உள்ளக்க வந்துச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க, அவங்க மேல எண்ணெய் பொருளாதார தடையை விதித்து விடுங்கள், கச்சா எண்ணெயெல்லாம் ஏற்றுமதி செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ எப்போவாவது அமெரிக்கா இந்த யுத்தத்துக்கு வரும், அந்த நேரத்தில் அமெரிக்காவுக்கு எதிராக மிகப்பெரிய பொருளாதார தடை எல்லாமே கொடுத்து விட வேண்டும். பக்காவா பிளான் போட்ட எகிப்து ஏறி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏறி அடிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது சினாய் பகுதிகள் தான் ஃபர்ஸ்ட் வருது. ஏன்னா இந்த சினாய் பகுதிகளை 1967லேயே இஸ்ரேல் எகிப்திடம் இருந்து எடுத்துக்கொண்டது. ஸோ அந்த பகுதிகளை கைப்பற்ற வேண்டும். எகிப்தினுடைய ஒரு டார்கெட் அதுதான். இன்னொரு டார்கெட் அமெரிக்காவை வெளியில கொண்டு வரணும். இந்த உலகத்தில் அமெரிக்காவினுடைய உண்மையான முகத்தை காண்பிக்க வேண்டும். 2 நடக்கலையா, சிரியா கூட உதவி புரிந்து இந்த அரபு உலகத்துக்கு தலைவனாக மாற வேண்டும் எகிப்து. இப்படி பல திட்டங்களுடன் சினாய் பகுதிகளை நெருங்குகிறது. இந்த சினாய் பகுதி அப்படின்னு சொல்லும்போது சூயஸ் கால்வாயா இருக்கட்டும், இல்ல இதை சுற்றியுள்ள பகுதிகளாக இருக்கட்டும், இதை ஃபோர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தடுப்பு சுவர், தடுப்பு மண்டலங்கள் எல்லாமே அமைக்கப்பட்டிருந்தது. அது இஸ்ரேலாலும் அமைக்கப்பட்டிருந்தது, ஒரு காலகட்டத்தில் எகிப்தாலும் அமைக்கப்பட்டிருந்தது. இப்போ அந்த இடத்தை கடக்க வேண்டும் என்றால் கண்டிப்பா அவங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது, பீரங்கிகள் தேவைப்படுகிறது. அதுவும் சாதாரண பீரங்கிகள் கிடையாது, தண்ணீரில் செல்லக்கூடிய பீரங்கிகள் தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட பீரங்கிகள் எல்லாமே அணிவகுத்து வரும்போதுதான் எகிப்துக்கு ஒரு உண்மை தெரியுது. இந்த மாதிரி இடத்துல 16 செக் பாயிண்ட்ஸ் இருக்கு. நாம இந்த ஃபிங்கர் பாயிண்ட் அப்படிலாம் சொல்றோம் பாருங்க, லடாக் எல்லையில் முக்கியமான சில பகுதிகள், இல்லாட்டி முக்கியமான மலை சிகரங்கள் அப்படிலாம் நம்ம சொல்றோம் பாருங்க. அதே மாதிரி 16 ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த சினாய் பகுதிகளில் இருக்கிறது. அந்த 16 பகுதிகளையும் பாதுகாப்பதற்காக வெறும் 400 இஸ்ரேல் வீரர்கள் மட்டுமே இருந்திருக்கிறார்கள். இதை பார்த்த எகிப்துக்கு சந்தோஷம். ஏன்னா இந்த சினாய் பகுதியை ஈஸியா நம்ம கடந்து விடலாம், சூயஸ் கால்வாயை கடந்து விடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய படை முன்னேறி கொண்டே இருக்கிறது. அக்டோபர் 6, 7 ஆயிடுச்சு. 8, 9 அப்படின்னு சொல்லி வரும்போது தான் இஸ்ரேலினுடைய பிரதமர் ஒரு முடிவுக்கு வரார். எந்த நாடும் நமக்கு ஆதரவாக பேசல, அதுவும் இல்லாம நமக்கு படைகள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வீக்காவும் இருக்காங்க. ஸோ நம்ம தோக்குற மாதிரி இருக்கும். நம்ம என்ன செஞ்சிடலாம், அணு ஆயுத போருக்கு தயாராகி விடலாம் அப்படின்னு சொல்ற ஒரு யோசனைக்கு வராங்க. அந்த யோசனைக்கு முன்பாக அவங்க என்ன செய்யறாங்க,
கண்டிப்பா நம்முடைய விமானப்படையை வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் ஆட்டம் காண்பீங்கள் அப்படின்னு சொல்றதுதான் இந்த விமானப்படை. IAF அப்படின்னு சொல்லுவாங்க, இஸ்ரேல் ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு படையாக பார்க்கப்பட்டது. விமானப்படையும் பீரங்கிகள் மட்டும் இருந்தால் போதும், ஒரு யுத்தத்தை சமாளித்து விடலாம் அப்படின்னு சொல்ற ஒரு எண்ணத்தில் இருந்த நாடு தான் இஸ்ரேல். அதனால் இந்த விமானப்படையை அனுப்பி, ராணுவ வீரர்களை அனுப்புவதற்கு முன்பாக விமானப்படையை அனுப்பி இவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி விமானப்படையை அனுப்புகிறார்கள். இந்த விமானப்படையை அனுப்புவதற்கு இவங்களுக்கு ரொம்பவே உந்து சக்தியா இருந்தது ஓஃபிரா ஏர்பேஸ் என்பதுதான். எகிப்துல சினாய் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் ஓஃபிரா. அதுல இருக்கிற ஒரு விமான தளம் தான் ஓஃபிரா ஏர்பேஸ் அப்படின்னு சொல்றது. இந்த ஓஃபிரா ஏர்பேஸ் அப்படின்னு சொல்லும்போது அது இஸ்ரேலின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. அந்த ஏர்பேஸை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்பதுதான் எகிப்தினுடைய மிக முக்கியமான ஒரு குறிக்கோள். ஏன்னா அது நடந்தா மட்டும்தான் அவங்க அந்த கால்வாயை, இந்த சூயஸ் கால்வாயா இருக்கட்டும் இல்லாட்டி சினாய் பகுதிகளாக இருக்கட்டும், முழுவதுமாக அவர்களால் கைப்பற்ற முடியும். ஸோ ஓஃபிரா ஏர்பேஸுக்குள்ள தாக்குதல் நடத்துறதுக்கு எகிப்து தயாராக இருக்கு. எத்தனை விமானங்களை ஒரு ஏர்பேஸை அழிப்பதற்காக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா 28 மிக் ரக விமானங்கள். குறிப்பா சொல்லணும்னா 16 மிக் 21, 12 மிக் 17 ரக விமானங்கள் பயன்படுத்தப்படுகிறது. இப்படி 28 விமானங்கள் வருகிறது. இந்த ஓஃபிரா ஏர்பேஸ்ல இஸ்ரேல் ராணுவ வீரர்கள், விமானப்படையினர்கள் வெறும் 2 நபர்கள் தான். அதாவது 2 விமானம் தான் தயாராக இருக்கிறது. மீதம் இருக்கும் நபர்கள் எல்லாமே யோம் கிப்பூர் அந்த விழா அதுக்காக போயிட்டாங்க. ஸோ கொஞ்சம் ராணுவ வீரர்களும் இருக்காங்க. தூரமா பைனாகுலரை வச்சு டானி நாட்டோவிச் அப்படிங்கிற ஒரு வீரர் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் கண்களுக்கு நிறைய விமானங்கள்லாம் வர்ற மாதிரியான ஒரு தோரணை இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, விமானங்கள் பறந்து வந்தால் அதை எதிர்த்து அழிப்பதற்கான சர்ஃபஸ் டு ஏர் மிசைல்ஸ் அங்கே இருப்பதை பார்க்கிறார். மீதம் இருக்கும் நபர்களிடம் சொல்கிறார், அதாவது இஸ்ரேல் வீரர்களிடம் சொல்கிறார், எப்பா என் கண்ணுக்கு ஏதோ தெரியுது, உங்க கண்ணுக்கு ஏதாவது தெரியுதான்னு கேட்கும்போது நல்லா கிளாஸை வாங்கி மாட்டுடா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கொஞ்சம் நேரத்திலேயே மீதம் இருக்கும் வீரர்களும் அந்த முக்கியத்துவத்தை உணர ஆரம்பிக்கிறார்கள். டேனியை பார்த்து சொல்றாங்க, நீ சொன்னது உண்மைதான், சீக்கிரமா நம்ம விமானிகளை கிளம்ப சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை விமானிகள் தான் இருக்காங்க? வெறும் 2 விமானம் தாண்டா கீழே இருக்கு, அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு. ஸோ வேற வழி இல்லாம அந்த 2 விமானிகளும் தயாராக மாறுகிறார்கள். அந்த 2 விமானிகளுடைய பெயர் அமீர், நகூமி, டானி, ஷக்கி அப்படிங்கிறவங்க தான். ஸோ இந்த அமீரும் நாகியும் என்ன செய்யறாங்க, 2 விமானத்தை எடுக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்த விமானம் F-4E ஃபேண்டம் அப்படிங்கிற விமானம் தான். 2 விமானத்தினுடைய என்ஜினை ஸ்டார்ட் பண்றாங்க. விமான ஓடுதளத்தில் விமானங்கள் வந்து அப்படியே பறக்கிறது. அப்படி பறந்து செல்லும் போது ஒரு விமானி சொல்கிறார், பாத்தியாடா நம்ம கிளம்பி வந்த உடனே கீழே புகையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அடே பாவி, அது புகை கிடையாதுடா, எகிப்தினுடைய விமானப்படை நம்முடைய ஓடுதளத்தின் மீது குண்டுகளை வீசி விட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த 2 விமானங்கள் 28 மிக்ரக விமானத்துக்கு எதிராக போராட வேண்டிய சிச்சுவேஷன். இதே சிச்சுவேஷன் இந்தியா பாகிஸ்தான் அந்த ஒரு நேரத்திலும் வந்தது அப்படிங்கிறத நம்ம மறுபடியும் ஞாபகத்துக்கு கொண்டு வர வேண்டும். 2 விமானிகள் 28 விமானம் நேருக்கு நேரா மோதுறாங்க. இந்த 2 விமானமும் மறுபடியும் அவங்க நாட்டுக்கு வரும்போது 2 விமானமும் உருப்படியா வந்து சேருது. எதிரி நாட்டிடம் 7-8 விமானத்தை காணல, அழிச்சிட்டாங்க. போடுறா அப்படின்னு சொல்லி அத்தனை குண்டுகளும் வீசப்பட்டு 7 விமானங்கள் அழிக்கப்பட்டது. அப்படி அழிக்கப்பட்ட ஒரு விமானத்தில் இருந்த ஒரு விமானி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எகிப்து அதிபரனுடைய சகோதரர். மிக முக்கிய ஒரு இழப்பாக இது பார்க்கப்பட்டது. த கிராசிங் அப்படின்னு சொல்லி ஆபரேஷனுடைய பெயர் எகிப்தால் போடப்பட்டாலும் அதை முடித்து வைத்தது யாரு தான்? இஸ்ரேலினுடைய அந்த 2 விமானிகள் தான். ஸோ அந்த 2 விமானிகள் 7 விமானத்தை சுட்டி வீழ்த்திய பிறகு இஸ்ரேலுக்கு போன பிறகுதான் இஸ்ரேல் நாட்டுக்கு ஒரு புத்துணர்வு கிடைக்கிறது. நம்ம விமானிகளால் அவர்களை எதிர்க்க முடியும், எத்தனை விமானங்கள் வேண்டுமானாலும் வரட்டும் அப்படின்னு சொல்றது. இங்கதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, போர் வழியாக பயிற்சி எடுத்தவர்கள் இல்லாட்டி போரில் அதிக அளவு ஈடுபட்ட மனிதர்களுக்கும் வீரர்களுக்கும் போர்லேயே பயிற்சி பெறாமல் இருக்கக்கூடிய வீரர்களுக்கும் உள்ள வித்தியாசம். இஸ்ரேல் அப்படின்னு சொல்லும்போது அந்த நாடு உருவானதிலிருந்து போர் பதட்டம் இது எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கிறது. சீனா, இந்தியா அந்த பிரச்சனைக்கு வாங்கலேன், இவ்வளோ நாளாகியும் ஒரு போர் வராமல் இருப்பதற்கான காரணம் ஒன்று இந்தியாவினுடைய சகிப்புத்தன்மை, இன்னொன்று சீனா மிரட்டியே நமக்கு பணம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் செலவாகிறது என்கிற வேறொரு உண்மை. சீனாவிடம் அதிக அளவு பணம் இருக்கிறது, ஆனா இந்தியாட்ட பணம் கிடையாது. பட்ஜெட்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம பணம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றத. பல தனியார் நிறுவனங்கள் இல்ல பல கவர்மெண்ட் நிறுவனத்தையும் பொது நிறுவனத்தையும் நம்ம யாருக்கு கொடுக்க போறோம்? தனியாருக்கு கொடுக்க போறோம். இந்த ஒரு சிச்சுவேஷன்ல நமக்கு பணம் எப்படி செலவாகிறது அப்படிங்கிறதுக்கான அந்த புள்ளி விவரத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த யோம் கிப்பூர் யுத்தத்துக்கு வாங்க. யோம் கிப்பூர் யுத்தத்துல அனைத்து இஸ்ரேல் ராணுவ வீரர்களையும் ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்துக்கு கொண்டு செல்வதற்காக மட்டுமே அவர்களுக்கு செலவான தொகை 11 மில்லியன் அமெரிக்க டாலர். இது 1973 கணக்குப்படி நான் சொல்றேன். இப்போ நீங்க அதை எடுத்து பார்த்தீங்கன்னா பில்லியன் 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 ரொம்ப பெரிய பில்லியனாக மாறி இருக்கும்.
அந்த அளவுக்கு செலவுகளை செய்தார்கள். சோ ஒரு படையை ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு கொண்டு செல்வதும் அதே படையை 100 நாட்கள் 200 நாட்கள் ஒரே இடத்தில் தங்க வைப்பதற்கும் பல செலவுகள் என்பது பிடிக்கும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதே மாதிரியான ஒரு பிரச்சனையில் தான் இப்போ இந்தியாவும் நின்று கொண்டிருக்கிறது. 10,000 இந்திய ராணுவ வீரர்கள் லடாக் எல்லையில நிற்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அதை ஒரு செய்தியாக மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த 10,000 ராணுவ வீரர்களுக்கு தேவையான உணவு முதல் தங்கும் இடம் வரை, அதாவது அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் அவங்க இந்தியாவுக்காக போராட வேண்டும் என்றால் அவர்களுடைய உடல் நலத்தையும் நாம் பேணி காக்க வேண்டும். இது எல்லாத்துக்குமே செலவுகள் அதிகமாக ஆகும். இதே மாதிரியான செலவுகள் இஸ்ரேலுக்கும் அதிகமாக மாறியது. ஒரு கட்டத்தில் நம்ம யார்ட்டையாவது போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க? அமெரிக்காட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க. நேரடியாக நான் உதவ முடியாது, நான் எப்போவாவது உதவிக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி நிறைய நாடுகள் எதிர்பார்த்து நிற்கிறாங்க. எல் அப்படிங்கிற ஒரு விமானம் இருக்குல்ல, பேசஞ்சர் விமானம், அது ஒரு நாளைக்கு 10லேருந்து 20 தடவை அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கொண்டு அப்படி கொண்டு போகும்போது அதன் வழியாகவே நிறைய ஆயுதங்களை கொண்டு சென்று விடு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல் விமானம் சேவை வழியாக நிறைய ஆயுதங்கள் அமெரிக்காவிடம் இருந்து இஸ்ரேலுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஆனா ஒரு கட்டத்தில் அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்க, இது பத்தாது, இந்த மாதிரி நம்ம டிலே செஞ்சுட்டே இருந்தோம்னா இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு இல்லாம போயிடும். ஏன்னா நிறைய பேர் அவங்களுக்கு எதிராக மாறிவிட்டார்கள். இந்த நேரத்தில் நாம உள்ளக்க புகுந்து இங்க யார் பக்கமாவது இந்த யுத்தத்தை முடித்து வைத்து மத்தியஸ்தம் அப்படிங்கிற, அதாவது நான் உங்களுக்கு நாட்டாமை செய்கிறேன் அப்படிங்கிற பெயரில் நாட்டாமை செய்ய வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அன்று அதிபராக இருந்த நிக்சனா இருக்கட்டும், இல்ல அமெரிக்காவினுடைய ஒரு வல்லரசு அந்த பதவியாக இருக்கட்டும், அதை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வாராங்க. ஸோ அக்டோபர் 10 அவங்க உதவி செய்தாலும் அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி இவங்க நேரடியாக களத்தில் குதிக்கிறாங்க. இப்படி குதிப்பதற்கு அமெரிக்காவால் போடப்பட்ட ஒரு ஆபரேஷன் தான் ஆபரேஷன் நிக்கல் கிராஸ் என்பது. இந்த நிக்கல் கிராஸ் வழியாக என்னென்ன பொருளை அங்கே கொண்டு செல்ல முடியுமோ, பறந்து கொண்டு செல்ல முடியுமோ அத்தனை பொருட்களையும் ஏற்றி அனுப்புங்கள், இஸ்ரேலுக்கு எல்லாமே தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லாமே தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்காவுக்கு முக்கியமான சில டெக்னாலஜியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. இப்போ அங்கே நடைபெறுவது 1973 நடைபெற்றது ஒரு இன்டைரக்ட் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லலாம். சர்ஃபஸ் டு ஏர் மிசைல்ஸ் வருது, அங்கே இருக்கிற ஏவுகணைகளை அழிக்குது, ஆன்டி டேங்க் சிஸ்டத்தை கொண்டு வராங்க. இது எல்லாம் வியட்நாம் யுத்தத்தில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இல்லாட்டி வியட்நாமும் சேர்ந்து யுத்தம் செய்த போது அமெரிக்காவுக்கும் இதே ஒரு நிலைமை இருந்தது. அதனால அவங்களுடைய ஃபிளைட்ல எல்லாமே இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் இல்லாட்டி சர்ஃபஸ் டு ஏர் மிசைல்ஸ் இருந்து தப்பிப்பது எப்படி அப்படிங்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருந்தது. இந்த எக்யூப்மெண்ட்ஸும் யாருக்கு தேவைப்பட்டது? இஸ்ரேலுக்கு தேவைப்பட்டது. ஸோ நிக்கல் கிராஸுக்கு முன்பாக எல் அப்படிங்கிற அந்த விமான சேவை இரவு நேரங்களில் கூடுதலாக செயல்பட்டது. ஏன்னா நேரடியாக பகல் நேரங்களில் பறந்து சென்று விட்டால் அதை பல நபர்கள் பார்த்துவிடும், பல ரேடார்ல சிக்கிவிடும் என்பதற்காக இரவு நேரங்களில் ரொம்பவே உயரம் குறைவாக விமானங்கள் பறந்தன. அதன் பிறகு நிக்கல் கிராஸ் அப்படிங்கிற அந்த ஆபரேஷனுக்கு பிறகு எந்த விமானம் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்பவும் பயன்பாடில் இருக்கக்கூடிய C5 கேலக்ஸி அப்படிங்கிற ஒரு விமானமும் அதே மாதிரி C141 அப்படிங்கிற விமானமும் தான். சரி, ஆபரேஷன் போட்டாச்சு, நிக்கல் கிராஸ் அப்படிங்கிற பெயர் போட்டாச்சு. இந்த விமானத்தை எங்கேயாவது பாதி வழியில நிறுத்தணும். ஏன்னா கிட்டத்தட்ட 6000 நாட்டிக்கல் மைல் தூரம் இருக்கு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும். ஸோ அவ்வளவு தூரம் ஒரே ஸ்ட்ரெச்சில் பறந்து போக முடியாது. எந்த நாட்டிடம் அதை நிறுத்துவது? இந்த கேள்விக்கு பல நாடுகள் சொல்லிட்டாங்க, எங்க நாட்டிலலாம் நீங்க நிப்பாட்டக்கூடாது. ஆனா ஒரு நாடு மட்டும் கொஞ்சமா சம்மதம் தெரிவித்தது. அந்த நாட்டின் பெயர் தான் போர்ச்சுகல். போர்ச்சுகல்ல இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ஃபீல்ட் அப்படிங்கிற இடத்துல நீங்க விமானத்தை நிறுத்திக் கொள்ளுங்கள், ரீஃபியூவல் எல்லாமே செஞ்சுக்கோங்க, அதன் பிறகு எங்க பறக்கட்டும்? இஸ்ரேலுக்கு பறக்கட்டும். இப்படி C5 அப்படிங்கிற விமானமும் C141 அப்படிங்கிற விமானமும் பறக்கிறது மேக் என்கிற வேறொரு திட்டம் வழியாக. இந்த நேரத்துல தான் மேக் அப்படிங்கிற திட்டத்தை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும். மேக் அப்படின்னு சொல்லும்போது மிலிட்டரி ஏர்லிஃப்ட் கமாண்ட் என்பதுதான். வியட்நாம் யுத்தத்தில் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி. அந்த தோல்வி ஏன் வந்துச்சுன்னா எந்த நேரத்தில் எந்த மனிதர்களை எந்த ஆயுதங்களை எங்கே கொண்டு செல்வது, எப்படி கொண்டு செல்வது, கரெக்டான நேரத்தில் இந்தந்த ஆயுதங்களை இந்தந்த இடத்தில் நிறுவ வேண்டும், அதற்காக இந்த ஆயுதங்களை விமானம் வழியாக ஏற்றி செல்ல வேண்டும், இப்படி சொல்றதுக்கு தனியா ஒரு அமைப்பு இல்லாம இருந்தது. அதன் பிறகுதான் அமெரிக்கா என்ன செஞ்சாங்க, அந்த அமைப்பை கொஞ்சம் புனரமைத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பாக மாறியதுதான் மேக், மிலிட்டரி ஏர்லிஃப்ட் கமாண்ட் என்பது. இந்த மிலிட்டரி ஏர்லிஃப்ட் கமாண்ட் என்பது மீண்டும் அழைக்கப்படுகிறது. அப்படி அழைக்கப்பட்டு, அதாவது ஒரு குரூப்பை மறுபடியும் ஃபார்ம் பண்றாங்க. அப்படி ஃபார்ம் பண்ண பிறகு நம்ம நாட்டில இருந்து இஸ்ரேலுக்கு உதவிகள் என்பது கொண்டு செல்ல வேண்டும். எப்படி கொண்டு செல்லலாம், எந்த ரூட் வழியாக கொண்டு செல்லலாம்,
அடுத்ததா இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. பல நாடுகளிடம் கேட்டு ஒரு விமானத்தை நிறுத்துவதற்கு கூட இடம் கிடைக்காத ஒரு தருணத்தில் இவங்க என்ன சொல்றாங்க, இந்த மேக் அப்படிங்கிற அந்த கமாண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஓகே எல்லா நாட்டின் எல்லை வழியாக பறக்கலாம், சர்வதேச எல்லை வழியாக பறக்கலாம், எந்த நாட்டினுடைய வான்பரப்பிலும் பறக்கக்கூடாது, இதுக்குன்னு தனியா ஒரு ரூட் போடுறாங்க. அப்படி ரூட் போடும்போது தான் அது 6000 நாட்டிக்கல் மைல் தொலைவு கொண்ட ஒரு விமான பாதையாக மாறுகிறது. வேற வழியே இல்லாம அந்த பாதையில் தான் செல்கிறார்கள். ரஷ்யாவுக்கும் எகிப்துக்கும் இருந்த தொலைவு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ரஷ்யாவிடம் இருந்து பலவிதமான ஆயுதங்கள் எகிப்துக்கு வருது, அதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் சைடு டிஸ்டன்ஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா வெறும் 1600 நாட்டிக்கல் மைல் தொலைவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 6000 நாட்டிக்கல் மைல் தொலைவில் C5 கேலக்ஸி அப்படிங்கிற விமானம் இருந்ததால் மட்டும்தான் கிட்டத்தட்ட 22,314 டன் வெடிபொருட்கள் இல்லாட்டி எக்யூப்மெண்ட்ஸ் என்பது அமெரிக்காவிடம் இருந்து இஸ்ரேலுக்கு கொண்டு செல்லப்பட்டது. எத்தனை முறை இந்த ஆபரேஷன்ஸ் நடைபெற்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபிளைட் எத்தனை தடவை பறந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 534 முறை. எத்தனை மணி நேரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுமார் 18,414 மணி நேரங்கள். இவ்வளவு மணி நேரங்கள் பறந்துதான் இந்த உதவிகள் என்பது அமெரிக்காவிடம் இருந்து ஆபரேஷன் நிக்கல் கிராஸ் வழியாக இஸ்ரேலுக்கு செல்கிறது. ரஷ்யா பயன்படுத்திய விமானம் AN-12 AN-22 ரக விமானங்கள் தான். எத்தனை முறை அவங்களுடைய பயணங்கள் இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுமார் 935 முறை. எத்தனை டன் வெடிப்பொருட்கள் இல்லாட்டி எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு செல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தா 15,000 டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த C5 கேலக்ஸி அப்படிங்கிற ஒரு விமானத்தை பார்த்தோம் பாருங்க. இந்தியா கூட இப்போ C-17 அப்படிங்கிற ஒரு விமானத்தை வாங்க போறதாக ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பாக பல செய்திகள் வந்தது. அந்த நேரத்தில் C5 விமானத்தை ஏன் இந்தியா வாங்கல அப்படின்னு சொல்ற வேறொரு கேள்வியும் எழுப்பப்பட்டது. இந்த C5 விமானத்துல எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய ஆயுதங்கள், நிறைய விதமான கனரக ஆயுதங்களும் கொண்டு செல்லப்பட்டது. அப்படி கொண்டு செல்லப்பட்ட ஆயுதங்களாலும் வெடிப்பொருட்களாலும் தான் இஸ்ரேல் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்தார்கள். அதன் காரணமாக தான் இஸ்ரேல் மறுபடி எகிப்தையும் சிரியாவையும் நேரடியாக தோற்கடிக்க உதவியது அப்படின்னு சொல்லலாம். ஒரு கட்டத்துல சிரியா அவங்களுடைய பிளானை மாத்தினாங்க அப்படின்னு சொல்லி பாகம் 26ல நம்ம பார்த்தோம். பிளானை மாத்தினவங்க எங்க தாக்க ஆரம்பிச்சாங்க, அவங்களுடைய தலைநகரங்களை தாக்க ஆரம்பிச்சாங்க. சோ நவம்பர் மாதம் ஓகே அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறார்கள். அந்த நேரத்துல இஸ்ரேலினுடைய படை எங்கெங்க நின்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரெக்டா எகிப்து தலைநகரத்திலிருந்து ஒரு 63 மைல் தொலைவிலும், அதே நேரத்துல சிரியாவின் தலைநகரத்திலிருந்து ஒரு 23 மைல் தொலைவிலும் இஸ்ரேலினுடைய பீரங்கிகள் தயாராக நின்றது. கொஞ்சம் யோசிச்சு நீங்க பாருங்க, 23 மைல் தூரம், 63 மைல் தூரம், இந்த இடத்துல இஸ்ரேலினுடைய ராணுவ வீரர்கள் தயாராக இருந்தார்கள். இதற்கு முழுவதும் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது யார் தான்? மொசாட் தான். ஒட்டுமொத்தமா உளவு அமைப்புகள் அடுத்ததா அவங்களுடைய தோல்வியை ஏற்றுக்கொண்டு எந்த மாதிரியான யுக்திகளை பயன்படுத்தினால் இந்த யுத்தத்தில் வெற்றி பெறலாம் என்பதற்கான முழு விவரத்தையும் இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலினுடைய அதிபருக்கும் ராணுவத்திற்கும் கொடுத்தார்கள். அதன்படி அவர்கள் செய்தார்கள். அதனால் யோம் கிப்பூர் யுத்தம் என்பது இஸ்ரேலினுடைய வெற்றியாகவும், எகிப்துக்கு அவர்கள் இழந்த பகுதியினுடைய பகுதிகள் கிடைத்ததாகவும், சிரியாவுக்கு மறுபடியும் பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்திய யுத்தமாகவும் மாறியது. இதன் காரணமாக அமெரிக்காவினுடைய வல்லரசு பதவியும் காப்பாற்றப்பட்டது என்று சொன்னால் மிகையல்ல. உலகமே வியந்து பார்த்த ஒரு யுத்தம் தான் யோம் கிப்பூர் யுத்தம். தோற்றுவிடும் அப்படின்னு சொல்லி, இஸ்ரேல் தோற்றுவிடும் அப்படின்னு சொல்லி பலராலும் நம்பப்பட்டது. அணு ஆயுத போர் வந்தாலும் இஸ்ரேலை காப்பாற்ற யாரும் வரமாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த ஒரு தருணத்தில் அமெரிக்காவின் உதவி கிடைத்த அந்த தினத்திலிருந்து அமெரிக்காக்கு யாருமே கச்சா எண்ணெயை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. 1973 இருந்து 1974 வரை இந்த தடை என்பது அமெரிக்காவின் மீது பல அரபுலக நாடுகளும் கொடுத்தார்கள். இதன் காரணமாக 1970களில் மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார சுணக்கத்தை அமெரிக்கா அடைந்தது. இப்படி ஒரு யுத்தம் அப்படின்னு சொல்லும்போது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், பொருளாதார தடைகள், செலவுகள், வீண் செலவுகள், பலவிதமான ஆயுதங்கள் பரிமாற்றம், இது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு நாடு ஜெயிக்குமா தோக்குமா அப்படிங்கிறத யாராலையுமே சொல்ல முடியும். இந்தியாவுக்கு ஆயுதங்களை கொடுப்பதற்கு பல நாடுகள் தயாராகி கொண்டிருக்கின்றன. சீனாவுக்கு இந்தியாவினுடைய ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸ் கூடுதலாக இருக்கிறது. சீனாவுக்கு கேள்விகள் நான் கேட்டுவிட்டேன், பதிலை நீங்கள் கூறினால் யார் ஜெயிப்பார்கள் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு தெரிந்துவிடும். இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.